लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानगणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் மிக்க 2699வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் திருமொழியினுடைய 60வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவேர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றினீர் திருநாட்டகத்தே. 60வது பாசுரம். முலையோ முழுமுற்றும் போந்தில மொய்பூங்குழல் புரிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் கடல் மண் எல்லாம் விளையோ என மிளிரும் கண் கன்னிவள் பரமே வருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்றா வாசகமே. இவள் எவ்வனத்திலே இருக்கக்கூடிய பெண். அவருடைய மார்பகமானது முழுவதுமாக இன்னும் பரிமளிக்கவில்லை. அதே போல அடர்ந்த மென்மையான தலைமயிர்களும் முழுமையாக வளரவில்லை. இவளுக்கு ஆடையோ சரிவர உடுக்க தெரியவில்லை. நாக்கோ திருத்தமாக வார்த்தை சொல்ல மாட்டாமல் புதலை சொல் பேசுகின்றது. கண்களோ கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும். இவற்றுக்கு விளை பொருளோ என்று சொல்லும்படி ஒரு நிலையில்லாமல் பிறந்து தோன்றுகிறது. பெருமான் மலையோ திருவேங்கட மலை எனது தலைவனது இருப்பிடமோ என்று பலகாலம் சொல்லி பயில்கிற வார்த்தை இவரிடம் இவளுக்கு உண்டாக கடவதோ என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. தலைமகனுடைய இளமையை நோக்கி செவிலித்தாய் இறங்கி கூறுகிற பாசுரமாம் இது. நாயகனோடு கலவழக்கத்திலே புணர்ந்த நாயகி அவனை பிரிந்த நிலையிலே ஆற்றாது வருந்தி வாய்ப்பிதற்றி கண்ணீர் சொரிந்து உடல் இழைத்து வடிவம் வேறுபட அந்த வேறுபாடு மாத்திரத்தை கண்ட தாய் இதற்கு காரணம் என்ன என்று கவலைப்பட்டு அவளது உயிர் தோழியை கேட்க அந்த தோழி ஒழிக்காமல் உண்மையான காரணத்தை சொல்லிவிட அது கேட்ட தாய் இவளது இளமையை கருதி இறங்கி கூறிய துறை இது. உண்மையில் நாயகி எவ்வண்ணை பருவத்தை அடைந்திருந்த போதிலும் கூட இவள் தாய்மார்க்கு அன்பு மிகுதியால் இவளது மிக இளமையே தோற்றுவதாக இருக்கிறது. குழந்தையாகவே நினைக்கிறார்கள். செய்ய நூலின் சிற்றாடி செப்பன் உடுக்கவும் வல்லல் அல்லால் வாயிற் பல்லும் எழுந்திட மயிரும் முடி கூட்டிட்ல மாயன் மாமணி வண்ணன் மேலிவள் மாலுறுகின்றானே பொங்கையின் இன்னங் குவிந்தெழுதல என்று பெரியாழ்வார் பாசுரங்களை எல்லாம் இங்கே நாம் நோக்க வேண்டும். முள்ளே இருந்தில் கூழை முடிகொடா தெள்ளியர் என்பதோ தேசிலன் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரமும் இவள் இளம்பெண் இவளுக்கு ஒன்றுமே தெரியாது என்று செவிலித்தாய்கள் கூறுவதாக இருக்கிறது. ஆனால் இவள் எவ்வனம் பருவத்தை அடைந்து காதலனோடு களவு ஒழுக்கத்திலே இருந்து புணர்ந்தவள். அவனுடைய பிரிவுதான் இவளை இவ்வாறெல்லாம் செய்திருக்கிறது. முளையோ முழுமுற்றும் போந்தில என்பது இவருடைய முளையானது ஆண் முளைக்கும் பெண் முளைக்கும் ஏற்றாற்போலே இன்னும் முழுமையாக பெண் தன்மையை அடையவில்லை. அதனால் எவ்வனம் என்றாலே பெண்களுக்கு அவருடைய மார்பகம்தான் அழகு என்பதனால் அதை முதல்ல சொல்லியிருக்காங்க. குழலறிய என்பது மயிரும் சேர்ந்து முடிக்கலாம்படி பெரிய அளவிலே வளரவில்லையாம். கலையோ அறையில்லை சிற்றாடையை உடுக்கும் அடவும் அவளுக்கு அறியவில்லை. நன்றாக உடுக்கவும் தெரியாது இவளுக்கு. இவளால் ஒழுங்குற பேசவும் முடியவில்லை. நாக்கு குழறுகிறது.
தட்டுத்தடங்களின்றி பேச பழகின பருவமும் இல்லை இவளுக்கு. அதனால் பேச்சும் குளறுகிறது. கடல் மண்ணெல்லாம் இல்லையோ என்பதற்கு ரத்தனங்களை வைத்திருக்கிற கடல்களும் பூலோகம் உற்ற உலகங்களும் விலை போகுமா என்று உரைக்கும்படி அந்த அளவுக்கு விலை போகுமா? அப்படிப்பட்ட ரத்தனங்களும் மாணிக்கங்களும் நிறைந்ததாக தோன்றக்கூடிய அழகிய கண்களை உடையவள். ஆனால் அப்படி வெளிப்படுத்துகிற அந்த அழகான கண்களிலிருந்து நோக்கமானது சரியாக இல்லை. இதை குறித்து பார்த்தால் கூடுவதாய் இருக்க முலையும் அரும்பாத குழலும் முடிகூடாத ஆடையும் செவ்வன் உடுக்க அறியாத சொல்லும் குதலையாய் கண்ணும் ஒதுங்கி பாராமல் நோக்கும்படியான இந்த பேதைக்கு இப்படி தலைவனிடம் எப்படி பழக்கம் ஏற்பட்டது என கேட்கிறார். ஆச்சரியப்படுகிறாள். இப்படிப்பட்ட பெண் எப்படி களவொழுக்கத்திலே தலைவனோடு இருந்திருக்கிறாள் என்று. நாயகனை வசப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சாதனமும் இவளுக்கு முழுமையாக இல்லாத போது கடல் மண்ணெல்லாம் இலையோ என மருங்கன் என்று சிறப்பு சொல்லுவாது காரணம், நாயகனை வசப்படுத்துவதற்கு சிறப்பு என்பது இவனுடைய இளமை மட்டும்தான். அந்த இளமையே அவனை வசப்படுத்தியிருக்கிறது என்று கொள்ளுகிறார். இதற்கு உள்ளுரை பொருளாக சொல்வது, ஆழ்வாருடைய ஆற்றாமையை கண்ட ஞானிகள் எம்பெருமானை சேரப்பெறுவதற்கு உபாயமான பக்தி முதலியன நிறையாமல் இருக்க இவருக்கு உண்டாகிய விரைவு எண்ணோ என்று சொல்லும் வார்த்தை இதற்கு உள்ளுரை பொருளாக இருக்கிறது. உபதேசத்திலே சுபாவமான உபதேசத்திலே முலை என்பது பக்தியை சொல்லுகிறது. முலையோ முழுமுற்றும் போந்தில என்பதற்கு எம்பெருமானை சேர்ந்து அனுபவிப்பதற்குரிய பக்தியானது இன்னும் இவருக்கு முதிர்ந்து போகவில்லை. மொய் பூங்குழலுக்குரிய முடியழகில்லை, அதாவது தலையாலே வசப்படுத்துகிற பிரமாணம் பூர்ணமாக தோன்றவில்லை. கலையோ அறையில்லை என்பதற்கு திருக்குறள் குடி செயல் வகை 3 வரக்கூடிய மடிதற்று தான் முகதுரும் என்றபடி அறையிலே ஆடையை இறுக உடுத்தி கொண்டு முந்துற்று கிளம்புமா முயற்சி இல்லை. முயற்சி அதன் காரணத்தால் கூர்மைப்படுத்தினால் நாவோ குழறுகிறது. இடைவிடாத பகவன் நாம சங்கீர்த்தனமும் இவள் செய்யவில்லை. பொதுப்பட பொருள்கள் மீதிய உண்மையறியும் தத்துவ ஞானமும் இவளுக்கு இல்லை. கடல் மண்ணெல்லாம் விலையோ என்றதனால் ஆழ்வாரது ஞானத்தின் சிறப்பு தோன்றும். இவளுடைய அழகுக்கு இந்த கடல் மண் எல்லாம் விலையாகுமோ என்று சொன்னால், கேவலம் பரதந்திரமாயிருக்க வேண்டுவார்க்கு சாதனம் ஒன்றுமே இல்லாமல் இருக்க விரைவை ஏற்றுக்கொள்ளுதல் தகுமோ என்றால், பெருமான் மலையோ வேங்கடமென்று கற்கினார் வாசகம். பொருவாதால் வாயுருவி வேங்கடமே வேங்கடமே என்றார் என்று சொல்லுமா போலே, அவன் எழுந்திருக்கிற இடமாய திருமாலை என்கிற ஸ்தானத்தையே இவர் வாயால் பிதற்றி கொண்டிருக்கிறார். இந்த பாட்டிலே ஆழ்வார் திரு அவதரித்த பொழுதே தொடங்கி எம்பெருமான் இல்லாது வேறு யாரையும் அணுகாத நிலைமையை வெளிப்படுத்துகிறது. வாய் திறந்து பேசாமல் பிறந்தவுடனே புண்ணிய மறந்து பொந்திலே சென்று அமர்ந்தவர்தான் 16 ஆண்டு காலம் வாய் திறக்காமல் இருந்தார். அவர் பிறந்த காலத்திலே இருந்தே பெருமாள் மீது அனுபவம் பட்டவராய் இருந்ததுனாலே இவளையே ஒரு இளம் பெண்ணாக சொல்லி, இளம்பெண்ணுக்கு கண்ணு பார்வை சரியில்லை, வாய் குளறுவது, முடி வளரவில்லை, இடுப்பிலே ஒழுங்காக ஆடை உடுத்து தெரியவில்லை என்றெல்லாம் சொல்வது காரணம், இதற்கு உள்ளுரை புறையாக பக்தி ஞானம் என்பவையெல்லாம் பக்தியும் ஞானமும் இல்லை இவனுக்கு, இருந்த போதிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நீதானே என்று சொல்லி எப்போதும் திருமாலையை நினைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். பிறந்த காலத்திலிருந்து பெருமானையை நினைத்துக் கொண்டிருந்த ஆழ்வாரது நிலையை பற்றி பேசிய பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். முலையோ முழுமுற்றும் போந்தில மொய் பூங்குழல் புரிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் இலையோ என இளங் இருங்கண் வளர்ப்பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்றா வாசகமே. காயேன வாச்ச மனசேந்திரிய உத்யாப்தநாப பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் வரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல்பு இருக்க அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா.
காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா